பாஸ் இப்ப எதுக்கு வாட்ச கழட்டுறீங்க? ஓ உள்ள ஆக்ஷன் ஏதாவது வந்ததுன்னா ரெடி ஆகணும்ல. இந்த ஆக்ஷன் அட்டாக் எதுவும் தேவையில்ல. இந்த மேட்டரை எப்படி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எப்படி? எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததான். இப்ப நீங்க கோடீஸ்வரன் சொன்னீங்க, நான் நம்பினா அதே ஃபார்முலாவை தான் பாஸ் இங்க அப்ரோச் பண்ண போறேன். அப்படி தவிர சொன்னா எவனும் நம்ப மாட்டான். எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததான். யோ அதெல்லாம் இப்ப விளையாண்டு வர்றேன், நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. வாங்க வாங்க வாங்க. டேய் சமையல் ரெடி ஆச்சுன்னு பாத்தியா? நல்லா இருக்கணும். ஒரு பை சாப்பாடு பத்தி தப்பு சொல்லக்கூடாது, புரியுதா? டேய் டேய் இங்க வாடா. என்னடா இது? டேய் ஏண்டா தங்கச்சி கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்துவியா? இன்னைக்கு கூத்து கட்ட போயிட்டியா? நைனா ஒரு கலைஞன் அவமானப்படுத்தாத. தங்கச்சி கல்யாணம் இல்ல, ஏன் கல்யாணமா இருந்தாலும் முதல்ல கூத்து கட்டிட்டு அப்புறம் அவ கழுத்தில் தாலி கட்டுவேன். வாயில வண்ட வண்டியா வரப்போதுறா. போய் முதல்ல மனுஷனா மாற சொந்தக்காரங்கள வந்துகிட்டு இருக்காங்க. நைனா சொந்தக்காரங்க ஞாபகம் வருது. வெளியில ஒரு செம்ம ஃபிகர் இருக்கு, எனக்கு கரெக்ட் பண்ணி விடுறியா? டேய் மச்சான் கட்ட போறோம். வர 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 வர. ஐயா வணக்கம். எனக்கு ஒண்ணு தெரியுது, ஆனா அது இவனுக்கு தெரியலையே. ஆமா நீங்க எல்லாம்? நான் பொண்ணுடைய அப்பா. இவன் மூணாவது பையன், அவன் ரெண்டாவது பையன். வணக்கம். அது என் தங்கச்சி, அவளுக்கு தான் கல்யாணம். ஆமா நீங்க என்ன அப்படி கேட்டீங்க? கல்யாண மாப்பிள்ளை கடத்திட்டு போலான்னு வந்திருக்கேன். அதுக்கு வந்தீங்க? தம்பி லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல, ஹெல்ப் பண்ணணும்ல, அத மாப்பிள்ளை தூக்கு வந்திருக்கேன். அதே திருப்பி நான் தான் சொன்னேன்ல, உண்மையை சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு. மாப்பிள்ளை ரூபங்க மேல மாடியில இருக்கு. தேங்க்யூடா பாஸ். வாங்க பாஸ், நம்ம வந்த வேலை ஈஸியா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. கடைசியில முடியும் போது தான் உனக்கு தெரியும். வாங்க வாங்க. கல்யாணம் நிக்க போறது கூட தெரியாம எம்பிட்டு பேர் வேலை வந்துட்டு இருக்காங்க பாருங்க. பாட அத சொல்லிட்ட போறேன். அங்க என்னடானா அவ கைய வெட்டிக்கிறா, இங்க நீ கைய வெட்டிக்கிற. வாழ வேணாமா நீங்க ரெண்டு பேரும்? உங்க ரெண்டு பேரையும் வாழ வைக்கிறதுக்காக நான் பிறந்திருக்கேன். லவ் பண்ண வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியணும்டா. மூஞ்சு முகரையும் வா கிளம்பு. ப்ரோ இவனுங்களா காட்டு பசங்க ப்ரோ. எப்படி ப்ரோ? என்ன தம்பி புரியாம பேசுறீங்க? கீழே பொண்ணு வீட்டுக்காரன் தெளிவா சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் தான் மாப்பிள்ளை தூக்க போறேன்னு. அவங்களும் பாருங்க லட்டெல்லாம் கொடுத்து சந்தோஷமா வழி அனுப்பி வச்சிருக்காங்க. மாப்பிள்ளை மேல இருக்காரு. வாங்க தம்பி. என்னண்ணே சொல்றீங்க? நிஜமாவா? இங்க வர்றா சொல்லி வாய முடல பொண்ணோட அண்ணனே வந்துட்டா. எப்பா நான் எவ்வளவு சொன்னாலும் மாப்பிள்ளை நம்ப மாட்டேங்கிறான், நீயே சொல்லி அனுப்பிச்சு வைப்பா. இதுல யாரா மெயின்? இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்காரு, அப்ப இவரு தானங்க மெயின். என்ன லுக்கு மாறுது? ஐயா உண்மையிலே நீங்க பெரிய மனுஷயா, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திருக்கீங்க. இப்பதானே பெரிய மனுஷன் சொன்னேன். என்னாச்சு எனக்கு? ஆஹா டெவில் இஸ் பேக். இனி டேஞ்சர் ஜோன் தான். ஐயோ சார்
சரி என் ட்ரெஸ் யாரு சேஞ்ச் பண்ணது? என்னோட உனக்கு என்ன பிரச்சனை? உன்னையே அடிக்க வராங்க. ஏங்க சொல்றது கேளுங்க. ஏய் இவன் தான் அன்னைக்கு பிரியாவை கிட்னாப் பண்ணவன். என்னம்மா நிலவரம் தெரியாம கலவரம் பண்ணாதீங்கம்மா. என்ன காப்பாத்ததாங்க ப்ரோவே வந்திருக்காரு. ஓ இது வேறயா? இவன் சப்போர்ட்ல தான் நீ பிரியாவை கிட்னாப் பண்ணியா? டிரைவர் எல்லச்சாமிக்கு கூட தெரியாம ஊருக்குள்ள வந்துட்டு ஊரை விட்டு வெளியே போயிடலாம். ஆனா இந்த பாண்டித்துறையை மீறி எவனும் உள்ள வரவும் முடியாது, வெளியே போகவும் முடியாது. டேய், உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா என் மாப்பிள்ளை என்னடா கோடு கழிச்சு சடுகுடு விளையாடுறியா? இந்த கோட்டை தாண்டி என் மாப்பிள்ளையை தூக்க முடியாதா? பெரிய மனுஷா போட்ட கோடு உன் மாப்பிள்ளைக்கு இல்ல உனக்கு. முடிஞ்சா உங்க ஆளுங்களை கோட்டை தாண்டி உன்னை கூட்டிட்டு போக சொல்லு.
யோ பெரிய மனுஷா நான் நீயே உன்னை பத்தி கூவின்னு இருக்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா காட்டுல சிங்கம் போயிட்டு எல்லா மிருகத்துக்கிட்டயும் நான் தான் ராஜா நான் தான் ராஜா நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல அதோட கம்பீரத்தை பார்த்தாலே அந்த சிங்கம் தான் ராஜான்னு தெரியும் டேய் நீ வேஷம் போற ராஜா நான் பிறந்ததுல இருந்தே ராஜா சியா எவ்வளவு நாள் ஆச்சுல இந்த மாதிரி பஞ்சு நிலக்கெல்லாம் பேசி எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அட்ரா, அட்ரா, அட்ரா.